நேத்து பெரம்பூர்ல தலைவர் ஃபர்ஸ்ட் நான் நாமினேஷன் பண்ணேன். நான் இந்த டைம் இதெல்லாம் பாக்குறது இல்ல. தலைவர் ஜெயிக்கணும், இதுதான் என் குறிக்கோள். ஃபர்ஸ்ட் நாமினேஷன் பண்ணி முடிச்சிட்டு பெரம்பூருக்கு போனேன் அவசர அவசரமா. அங்க அழகா போலீஸ், உண்மையிலே காவல்துறை பெரம்பூர்ல இருக்கவங்க கரெக்டா பிளான் பண்ணி தலைவரை பேச வச்சுட்டு கரெக்டா வெளியே அமிச்சாங்க. ஆனா பெரம்பூர்ல இருந்து வெளியே வந்து எப்ப குளத்தூருக்குள்ள நுழையிறோமோ எந்த இடத்திலும் எந்த காவல்துறையும் கிடையாது. இது கரூர்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இதுதான் காவல்துறையோடைய சூழ்ச்சி. இதுதான் மு.க. ஸ்டாலின் அவர்களோட சூழ்ச்சி. என்ன சூழ்ச்சி? கண்டிப்பா குறுகலான ரோடு இருக்குன்னு தெரியும். நம்ம 500 பேத்துக்கு மேல கூப்பிடக்கூடாதுன்னு ஆல்ரெடி முடிவு பண்ணி ஆல்ரெடி விஎஸ் பாபு சொன்ன மாவட்ட செயலர் சொன்ன அண்ணா யாருமே கூப்பிடாதீங்க, மக்கள் இயற்கையா வரவங்க வரட்டும், நம்ம கூட்டம் தேவையில்ல. தலைவர் நின்னு பேசிட்டா 5 பேர் பாக்குறாங்க டிவில யூடியூப்ல, நமக்கு அது போதும். மக்களை கூட்டிட்டு வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய அரசியல் கட்சி நம்ம இல்ல. இந்த உதயநிதி ஸ்டாலின் போகும்போது சொன்னாரு 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வர்றது. ஸ்டாலின் சார் போகும்போது 500 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வர்றது. அதிமுக இபிஎஸ் ஐயா போகும்பொழுது கூட்டத்தை கூட்டி வரதுக்கு திருப்பி ஒரு 300 ரூபாய் கொடுக்கிறது. இது அதிமுகவோ திமுகவோ கிடையாது. மக்களால் உருவாக்கப்பட்ட, பெண்களால் உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம்.